ஒரு குடும்பம் வந்து ஊர்ல இருக்கு அப்படின்னா, அந்த குடும்பத்த வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேத்திருப்பான் அப்படின்னு, அந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டவனுக்கு மட்டும் தான் தெரியும். மத்தவங்க வந்து, "நீ என்னடா இப்படி இருக்க? நீ கெட்டவன். நீ இப்படி இருக்க. நீ கெட்டவன்." அப்படின்னு சொல்லிட்டு உன் குடும்பத்துக்கு என்னடா இப்படி பண்ற, அப்படி பண்றன்னு எவனோ ஒருத்தன் வந்து உங்கள உசுப்பேத்தி உங்க குடும்பத்த காலிமளி பண்ண நெனைக்கிறாங்க, வைக்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க. உன் குடும்பத்தோட கஷ்டம் உனக்கு தான் தெரியும். ஸோ, அதனால வந்துட்டு அடுத்தவன் சொல்ற விஷயத்துக்கெல்லாம் நீ லிசன் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு, உன் குடும்பத்த வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காத. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அவன் குடும்பத்து விஷயம் அவனுக்கு பெருசா படும். ஸோ, அவன் குடும்பத்துக்காக நான் என்ன சொல்றேன், நீ அடுத்தவன்ட்ட நல்லவங்க பேர் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உன் குடும்பத்துக்கு நல்லவன் பேர் எடுக்க அது போதும். அத விட்டுட்டு, அடுத்தவங்களாம் நல்லவங்க பேர் எடுக்கணும், அப்படி இப்படின்னு நீ வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தா வச்சுக்கிட்டு இருந்தா, உன் வாழ்க்கை நாசமா போயிரும். உன் குடும்பம் வீதிக்கு வந்துரும். முடிஞ்ச அளவுக்கு உன் குடும்பத்த முன்னேத்துறதுக்கு நீ என்ன வாழ்க்கை வாழணுமோ அத வாழு. அத விட்டு அடுத்தவன் சொல்றான், போறான்னு சொல்லிட்டு இருக்க. அவன் வாழ்க்கை அவன் கரெக்ட்டா வாழ்ந்துட்டு இருப்பான். உன் வாழ்க்கைய கெடுக்க பார்ப்பான். புரிஞ்சு நடந்துக்கோ. இதான் வாழ்க்கை.